வணக்கம். நம்ம அன்றாட சமையல்ல சாதாரணமா இருக்கிற ஒரு காய்கறி, ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மருத்துவ குணங்கள் நிஜமாவே நம்ப முடியாதுங்க. இந்த சிறப்பு விளக்கு தொகுப்புல நம்ம தமிழ்நாட்டோட ஒரு மறைக்கப்பட்ட மருத்துவ பொக்கிஷத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம கத்திரிக்காயோட வியக்கத்தக்க நன்மைகளை பத்தி தான் இன்னைக்கு அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். பொதுவா கத்திரிக்காய் தானே, அதுல அப்படி என்ன பெரிய சத்து இருக்க போகுது அப்படின்னு நம்மள பல பேரை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடுறோம் இல்லையா? ஆனா அதுதாங்க இல்ல. உலக அளவுல நூற்றுக்கணக்கான கத்திரிக்காய் வகைகள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலயும் விளையக்கூடிய இந்த பாரம்பரிய ரகங்கள் இருக்கே, அது உண்மையிலேயே ஒரு லோக்கல் சூப்பர் ஃபுட் தாங்க. கத்திரிக்காய் எப்பேற்பட்ட ஒரு மருத்துவ அதிசயம் அப்படிங்கறத ஆதாரங்களோடு இப்போ நம்ம புரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட பூர்வீக கத்தரிக்காய்கள்ல முக்கியமா ஒரு 5 பாரம்பரிய ரகங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த 5 வகைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முள்ளு கத்தரி, வரி கத்தரிக்காய், வெள்ளை கத்தரிக்காய், பச்சை கத்தரிக்காய், அப்புறம் ஊதா உருண்டை கத்தரி. பாக்குறதுக்கு ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான மருத்துவ குணம் இருக்கு. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த முள்ளு கத்திரி, இத வெள்ளோடு அல்லது நெகமும் முள்ளு கத்தரின்னு சொல்வாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி இதோட காம்புலையும் உடற்பகுதியிலையும் சின்ன சின்ன முட்கள் இருக்கும். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டேஸ்ட்ல இதுக்குன்னு இதுதாங்க. ஆனா இதோட உண்மையான மேஜிக் அதோட மருத்துவ குணம்தான். உடம்புல இருக்கிற கபத்தை குறைக்கிறதுல இது கில்லாடி. அதனால சளி, இருமல், ஆஸ்தமா மாதிரி மூச்சு திணறல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமையான மருந்து. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வரி கத்திரிக்காய். ஊதா அல்லது பச்சை நிறத்துல மேல அழகா வெள்ளை நிறத்துல கோடு போட்ட மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பா சொல்லணும்னா இதுல ஃபைபர், அதாவது நார் சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கல் வராம தடுக்கிறதுல இது சூப்பரா வேலை செய்யும். குடல்ல தங்கி இருக்கிற கழிவுகளை ஈஸியா வெளியேற்றுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். மூணாவதா ஒரு ஸ்பெஷலான ரகம், அதுதான் வெள்ளை கத்திரிக்காய். முழுசா வெள்ளை நிறத்துல முட்டை வடிவத்திலேயோ இல்ல நீளமாகவோ இருக்கும். இது யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தெரியுமா? சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சுக்க இது ரொம்பவே உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம வலிய கொடுக்கிற சிறுநீரக கற்கள் உருவாகாம தடுக்கிற ஆற்றலும் இதுக்கு இருக்கு. கண்டிப்பா இதை உங்க உணவுல சேர்த்துக்கணும். சரி, இப்போ பச்சை கத்திரிக்காய்க்கு வருவோம். இத சுண்டம்பட்டி அல்லது குப்பம் ரகம்னு கூட சொல்வாங்க. இளம் பச்சை நிறத்துல நீளமாவோ உருண்டையாவோ இது இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை தணிச்சு கல்லீரல் மற்றும் மண்ணீரலோட செயல்பாடுகளை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்க இது உதவுது. அடுத்ததா நம்ம 5வது ரகம் ஊதா உருண்டை கத்திரி. இது கோபி ரகம்னு சொல்வாங்க. பாக்குறதுக்கே நல்ல பெருசா தடிமனான தூளோட அடர் ஊதா நிறத்துல பளபளன்னு இருக்கும். இவ்ளோ டார்க்கான ஒரு கலர் இதுக்கு இருக்கே, அந்த கலருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மருத்துவ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? அந்த ரகசியம் என்னன்னா, நாசுனேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த அடர் ஊதா நிறத்துக்கு காரணமே இந்த நாசுனின் தான். இது என்ன பண்ணுனா, நம்ம மூளைச்செல்களை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி செயல்படும். அது மட்டும் இல்லாம ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பை, அதாவது LDL குறைச்சு ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையும் சூப்பரா பாதுகாக்குது. கத்திரிக்காயோட தோல்ல இவ்ளோ பெரிய விஷயம் இருக்குன்னு நினைச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த தனிப்பட்ட ரகங்களை தாண்டி பொதுவாவே கத்திரிக்காயில என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதோட ஊட்டச்சத்து விவரங்கள் என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? கத்திரிக்காயில கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அதுல உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து, வைட்டமின் C, B காம்ப்ளெக்ஸ், பொட்டாசியம், அப்புறம் இரும்பு சத்து, இப்படி பல அத்தியாவசிய தாதுக்கள் கொட்டி கிடக்குதுங்க. இவ்ளோ கம்மியான கேலரியில இத்தனை சத்து கிடைக்கிறது உண்மையிலே நம்ம உடம்புக்கு ஒரு வரப்பிரசாதம் தானே. சரி, இந்த சத்துக்கள்லாம் நிஜத்துல நமக்கு எப்படி உதவுது? 1, அதிக நீர்ச்சத்தும் குறைந்த கேலரியும் இருக்கிறதால உடம்பு எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமா சாப்பிடலாம். 2, இதுல இருக்கிற இரும்பு சத்து ரத்த சோகையை, அதாவது அனீமியாவை தடுத்து நாள் ஒழுக்க உங்களை ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி கேன்சர் செல்கள் உருவாகிறதே தடுக்குதுங்க. சாதாரணமா பாக்குற ஒரு காய்க்கு இவ்ளோ பவர் இருக்கா? இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ஒரு சின்ன எச்சரிக்கை, இதை யார் அளவோடு சாப்பிடணும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி, அதாவது தோல் அரிப்பு, கரப்பான் மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலோ இல்ல வாத நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க கத்திரிக்காய அளவோடு எடுத்துக்கிறது தான் நல்லது.
அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்வாங்க இல்லையா, அது மாதிரி உங்க உடம்பு வாகுக்கு ஏத்த மாதிரி இத சரியான அளவுல சாப்பிடுறது ரொம்பவே அவசியம். அவ்வளவுதாங்க, நம்ம விளக்கு பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம். இத்தனை நன்மைகள், இவ்ளோ ஆரோக்கியம் ஒளிஞ்சிருக்க இந்த பாரம்பரிய கத்தரிக்காய்கள்ல நீங்க எதை அடுத்து உங்க சமையல்ல சேர்க்க போறீங்க? கத்தரிக்காய்ங்கிறது வெறும் காய் இல்ல, அது நம்ம மண்ணோட மாமருந்து அப்படிங்கறத இப்போ நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. இந்த சூப்பரான தகவல்களை உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.